Chapter 1, 20 வசனம் 21, 22, 23 verses 20, 21, 22 and 23. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us all read together. எல்லா துணைத்தனுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் உண்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலுவாசத்திற்கு செய்து எல்லாவற்றையும் அவருக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் இருப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தேர்ந்தெடுத்தார். தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக பேர் பெற்றிருக்கத்தக்கதாக தேவாதி தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். எல்லா துறைத்தனத்துக்கும் என்று சொல்லும் போது எல்லா அத்தாரிட்டிக்கும் என்று அர்த்தம். வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் அவருடைய நாமமானது உயர்ந்திருக்கிறது. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. அவருடைய நாமத்திலே விடுதலை உண்டு. அவருடைய நாமத்திலே மகிழ்ச்சி உண்டு. அவருடைய நாமத்திலே வெற்றி உண்டு. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அது நமக்கு மதுரமாக இருக்கிறது. When you tell his name again and again, it is very sweet for us. பாருங்க, அவர் அந்த நாமத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? How he received the name? பிதாவாகிய தேவனே அவருக்கு கொடுத்தார். The Father God himself gave the name. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், generally if a child is born, அவருடைய தகப்பன்மார் அதற்கு பேர் வைப்பார். The father will give the name for the children. தகப்பனும் தாய்மாரும் சேர்ந்து கூட பேர் வைப்பார்கள். Sometimes the father and mother can both give the name to the children. அந்த குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் தீர்மானித்து பேரை வைப்பார்கள். The elders will determine what name should be given and they will give the name. இயேசு என்ற நாமத்தை அவருடைய பெற்றோர் அவருக்கு வைக்கவில்லை. The name Jesus was not given by their parents. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 29. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 29. 1ஆம் அதிகாரம் Matthew chapter 1 verse 21. வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. ஆகவே இந்த உலகத்துக்குரிய தகப்பனாகிய யோசேப்பின் இடத்திலே கபிரியேல் வந்து சொல்கிற வார்த்தை, what the Gabriel angel is telling to the father, this earthly father Joseph, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியாகிய மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். the Mary which has been betrothed to you will bear a son. அவருக்கு நீ சொந்தமாக பெயர் வைக்க முடியாது. You cannot give a name for him by yourself. உன்னுடைய பாரம்பரியத்தின்படி பெயர் வைக்க முடியாது. You cannot give a name to him according to your traditions. உன்னுடைய பழக்கவழக்கங்களின்படி பெயர் வைக்க முடியாது. Not according to your customs. அவ் பிதாவின் சித்தத்தின்படி நீ வைக்க வேண்டும். You should give the name according to the will of God. பேர் என்ன? What is his name? இயேசு. Jesus. இவருக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த பிறந்த யோவானுக்கு கூட, even the one who born before Jesus called as John to prepare the way for the Lord, தேவாதி தேவனே அவனுக்கு பெயர் வைத்தார். the God of gods have given the name for him also. யோவான் என்று பெயர் வைக்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். When he gave the name as John, the people surrounded there will be very much marveled. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The gospel according to Luke chapter 2 we are reading this. சகரியாவின் வம்சத்திலே இது போல ஒரு பெயர் இல்லையே. There is no name in the family of Zechariah. இந்த பெயர் எப்படி பெற்றுக்கொண்டான்? How he received this name? ஆகவே யோவான் என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு பெயர் வைத்தார். God himself given the name John. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிதாவாகிய தேவனால் அந்த பெயர் வைக்கப்பட்டது. The same way for the Lord Jesus Christ also the name Jesus என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Jesus? ஏனெனில் why
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். For he shall save his people from their sins. அவர் ஜனங்களுடைய பாவத்தை நீக்கும் பொருளாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். He came to this world to wash away the sins of the people. நீங்கள் அவருடைய நாமத்தை இயேசு என்று உச்சரிக்கும் பொழுது When you have pronounced his name as Jesus, நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள்? what you are telling? என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பரிகரித்தார், கழுவினார், சுத்தப்படுத்தினார் என்று சொல்லுகிறீர்கள். That means you are telling that all your sins and iniquity the Lord Jesus Christ have washed away your sins. இயேசு என்று சொல்லும்போது When you say Jesus, நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறீர்கள். that means you are the people who are delivered. ஆகவேதான் அவருடைய பேர் இயேசு. That is why his name is Jesus. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Gospel according to John chapter 1 verse 12. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். John Gospel chapter 1 verse 12. வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். If you have the belief on his name, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தையும் என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய அநியாயத்தையும் அவர் நீக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். if you believe that you can, the Lord Jesus Christ's name can remove away and wash away all the sins and iniquities. அவருடைய நாமமானது எனது பயத்தை போக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். You have the belief that it will wash away, it will send our fear away. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். You should have the belief and faith in his name. அது உயர்த்தப்பட்ட நாமம், மேலான நாமம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். You should have the belief and faith that it is the raised name and it is the highest of all the names. பிதாவாகிய தேவனானவர் இயேசு என்றவருக்கு நாமம் கொடுத்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். Father God himself had given the name to him like that. அவருடைய நாமத்தின் மேல், In his name. அப்படி என்றால் என்ன? What it means? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை கழுவுவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். You should have the faith that the Lord Jesus Christ will wash away our sins. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? What the word has been given for those people. எத்தனை பேரோ, How many? As many as. எத்தனை பேரோ, As many as. எவ்வளவு பேர் வந்தாலும் சரிதான், Whatever number it might இந்த be. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் விசுவாசித்தால் If they have the faith in the name of the Lord, அவர்களுக்கு நடைபெறுகிற காரியம் என்ன? what will happen for them? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக They மாறுகிறார்கள். will become the sons of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். He gave, power has been given to become the sons of God. நாம் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறோம். We will receive the power. அந்த நாமம் நமக்கு என்ன கொடுக்கிறது? What the name is giving to us. அவருடைய நாமத்தை உச்சரிக்க நாம் எதை பெறுகிறோம்? When we pronounce his name again and again, what we are receiving? அதிகாரத்தை We பெறுகிறோம். are receiving the power. எந்த அதிகாரம்? What power? நான் பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். The power to become the sons of God. அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது. The spirit of the adoption that we shall call him as the Father God. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு Through the கிடைத்தது. blood of our Lord Jesus Christ we received this. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக Through கிடைத்தது. the name of our Lord Jesus Christ we received this. பாருங்க, ஒரு மனைவியானவள், The wife, ஒரு பெண்ணானவள் the woman, ஒருவனுக்கு மனைவியாக மாறும் பொழுது when she becomes the wife of the husband, பாருங்க, அவருடைய ரெக்கார்டு எல்லாம் அவங்க தகப்பனார் பேரை எடுத்து விட்டு புருஷனுடைய பேரை அங்கே சேர்ப்பார்கள். she will take the name of his father and she will add the husband's name. இனிஷியல் மாறும். Her initial will be changed. அந்த தகப்பனோட பேரை எடுத்து விட்டு புருஷனோட அந்த இனிஷியலை She வைப்பார்கள். will take the father's name and she will keep the initial of his husband. அப்படி என்றால் என்ன? What it means? தன்னுடைய புருஷன் நாமத்தினால் தான் கூப்பிடப்பட வேண்டும். She should be called by the name of her husband. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள போது அவருடைய நாமம் நமக்கு வைக்கப்பட்டது. The same way when we have believed and have faith in our Lord Jesus Christ, his name has been given to us. ஒரு பேரை சொல்கிறோம், இவர்கள் இந்த குடும்பத்தார். We are telling by the name and we are telling that they belong to this family. குடும்பத்துக்கென்று ஒரு நாமம் இருக்கிறது. There is a name for the family. ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று ஒரு நாமம் The இருக்கிறது. individual family have their own name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரராகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். As many as have believed in the name of him, then they will be given the power to become the sons of God. அவருடைய நாமம் உன்மீதும் என் மீதும் தரிக்கப்பட்டிருக்கிறது. His name has been written on you and on me. எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள். How blessed are we? பிசாசினால் ஒரு நாளே சிறைப்பட்டிருந்தோம். We have been in prison with the devil. நரகத்திற்கும் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் என்று முன்குறிக்கப்பட்டிருந்தோம். We have been predestined for the death and for the hell. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்கி With his blood he has made us freedom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்ம மீது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. The name of the Lord Jesus Christ have been blessed on us. பாருங்க, எவ்வளவு பாக்கியமான ஜனங்கள். How blessed are we? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. verses 8 through 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Philippians chapter 2
8ஆம் வசனம் முதல் verses 8 through. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, எவ்வளவு உன்னதமான காரியத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்திருக்கிறார். How great the thing that God Father have done to the Lord Jesus Christ. தம்மை தாழ்த்தினார். He have humbled himself. முதலாவதாக மனுஷ ரூபம் எடுத்தார். Initially he gave the image of man. அடிமையின் ரூபம் எடுத்தார். He became the image of a slave. மனுஷனாக மாத்திரம் அவர் வரவில்லை. Not only as a man. மனுஷரிலே தாழ்ந்த நிலைமையான அடிமை ரூபத்துக்கு வந்தார். Even he became a slave which is lower than a man. அடிமை ரூபத்தை மாத்திரம் எடுக்கவில்லை, அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். Not only he got the image of the slave, but also he gave himself to the cross. மனுஷனாக மாத்திரம் வரவில்லை. Not only as a man. ஒரு அடிமையாக மாறினார். He became a slave. அடிமையாக மாத்திரம் இல்ல. Not only as a slave. பாருங்க, சிலுவையின் மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார். He gave himself to the death of the cross. ஆகையால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? What the God have done to him? பாருங்க, அவருக்கு செய்த காரியம் என்ன? What he did for him? இயேசுவின் நாமத்தில், In the name of the Lord Jesus Christ. வானத்தில் இருக்கிறவர்கள், Whatever things in heaven. பாருங்க, அங்க இருக்கக்கூடிய தூதர்கள், பரிசுத்தவான்கள், கேராபின்கள், சேராபின்கள் எல்லோருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணக்கமாக விழுந்து பணிந்து கொள்ளும்படியான அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The பெற்றுக்கொண்டார். saints, the cherubims and the angels, whatever thing in the heaven that has been given, that they should bow before the name of the Lord Jesus Christ. வானத்தில் மாத்திரமல்ல, Not only the things in heaven, பூமியிலே கூட எல்லா முழங்காலும் முடங்கணும். but also in the things in the earth, all the knees should be bowed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு என்று எல்லா முழங்காலும் In the முடங்கணும். name of the Lord Jesus Christ, all the knees should bow down. பாருங்க, மரணத்துக்குள்ளாக சென்று அங்கே தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற பூதலத்தோடு இருக்கக்கூடியவர். பூதலத்தோடு என்று சொன்னால், அதாவது மரணத்துக்கு பிறகு தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களும் கூட அவருடைய நாமத்தின் நிமித்தமாக முழங்கால் படிக்கணும். After the death, the people who were in the earth, who are waiting for the judgment, should also bow down their knees before him. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, The Lord, Jesus Christ is the Lord. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் அல்ல, He is not a man. ஒரு அடிமை அல்ல, He is not a slave. அவரை நாம் கொன்றுவிட்டோம் என்று ஒருவனும் இருமாப்படைய வேண்டிய அவசியம் அல்ல. No one can get pride because that we have killed the Lord. இயேசு கிறிஸ்து என்பவர் கர்த்தர். The Lord Jesus Christ is the Lord. இயேசு கிறிஸ்து என்பவர் கர்த்தர். The Lord Jesus Christ is the Lord. என்று எல்லா நாவும் அறிக்கை பண்ண வேண்டும். All the tongues should proclaim this. பாருங்க, ஆதலால் So அந்த நாமத்தை அவர் he பெற்றுக்கொண்டார். received that name. பாருங்க, எவ்வளவு உன்னதமான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் How கொண்டிருக்கிறார். great thing that God is speaking to us today. தம்மை தாழ்த்தினதினால், Since he have humbled himself, தம்மை வெறுமையாக்கினதினால், since he made himself empty, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை he have பெற்றுக்கொண்டார். kept his name above all the name. கர்த்தர் என்ற நாமத்தை அவர் He got the பெற்றுக்கொண்டார். name of the Lord. எல்லா முழங்காலும் அவர் முன்பாக முழங்க All the வேண்டும். knees should bow before him. எல்லா நாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை செய்ய Every வேண்டும். tongue should confess that Jesus Christ is Lord. அவ்வளவு பெரிய நாமத்தை பெற்றுக்கொண்டார். That big name he has received. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 19ஆம் அதிகாரம் chapter 19 16ஆம் வசனம். verse 16. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation 19ஆம் அதிகாரம் chapter 19 verse 16. And he had on his vesture and on his thigh a name written, King of Kings and Lord of Lords. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய தொடையின் மீதும் அவருடைய வஸ்திரத்தின் மீதும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. And on his vesture and on his thigh a name written, King of Kings and Lord of Lords. பாருங்க, எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். All the authority he have received. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 28 verse 16. வாசிங்கள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Chapter 28 verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power is given unto me in heaven and in earth. பாருங்க, ஒருவனை பாவியாகிய ஒருவனை நீதிமான் என்று
சொல்லத்தக்கதான அதிகாரம் அவருக்கு He இருக்கிறது. has got the authority to make a sinner to be a righteous man. மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். We are reading in Gospel of Mark. 1ஆம் அதிகாரத்திலே Chapter 1. பாவத்தை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. The Son of Man has the right to forgive sins. பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இந்த நாமத்துக்கு In கொடுக்கப்பட்டிருக்கிறது. His name it has been given that all power is given to me in heaven and in earth. அவருடைய தொடையிலும் அவருடைய வஸ்திரத்திலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று In எழுதப்பட்டிருக்கிறது. His vesture and on His thigh it has been written King of Kings and Lord of Lords. அவர் தம்மை சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினதினால் இயேசுவே கர்த்தர் என்று பிதாவாகிய தேவனானவர் அறிக்கை செய்திருக்கிறார். He has humbled Himself to the death of the cross, so the God Himself have proclaimed that the Lord Jesus Christ is the Lord. இயேசு உன்னதமான நாமத்தை பெற்றுக்கொண்டார். Jesus have received a great name. அவருடைய நாமத்தை சொல்ல 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 நாம் விடுதலையாக்கப்பட்டு When you இருக்கிறோம். tell His name again and again, you will be delivered. பாருங்க, இந்த நாமம் என்ன செய்கிறது? What the name is doing for us? ஒரு சில காரியங்களை பார்த்து முடிக்கலாம். What is it? You see few things and let me. இயேசு என்ற நாமம் என்ன செய்கிறது? What the name Jesus is giving? இயேசு என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Jesus? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். Who will wash away His sins and give the salvation. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Acts of the Apostles chapter 10 verse 43. வேகமாக எடுத்து வாசியுங்கள். Let us take it fastly and read it. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். Acts chapter 10 verse 43. To Him அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். to Him give all the prophets witness that through His name whosoever believed in Him shall receive remission of sins. இன்று நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Whether your sins have been forgiven. நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. All your iniquities have been forgiven. நாம் மகாபெரிய கொலை பாதகனாக இருந்தாலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. You will be a great murderer. Our sins have been forgiven. நாம் வேசியாக கள்ளராக இருந்தாலும் கூட நம்முடைய பாவம் Though மன்னிக்கப்பட்டிருக்கிறது. we have been adulterer and we have been thief, our sins have been forgiven. உலகத்திலே எவ்வளவு பேர் உத்தமமான மார்க்கத்தை உத்தமமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். How many of this in this world are doing very good things and noble things? அவருடைய நாமம் எல்லாம் மன்னிக்கப்படவில்லை. அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படவில்லை. Their sins are not forgiven. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்த நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Since we have the belief in His name, our sins have been remitted. இயேசு என்ற நாமத்தை நாம் விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டதனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Since we hold the name Jesus tightly, that our sins have been forgiven. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 John chapter 2 verse 12. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 John chapter 2 verse 12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களுடைய பாவங்கள் Because of மன்னிக்கப்பட்டிருக்கிறது. His name, your sins have been forgiven. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்களுடைய பாவங்கள் Because of மன்னிக்கப்பட்டிருக்கிறது. His name, your sins have been forgiven. உங்க பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு The கொடுக்கப்பட்டிருக்கிறது. authority has been given to Him that He can forgive the sins. பாவியான ஸ்திரியை அவர் மன்னித்தார். He has forgiven the sinful woman. 7 லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே Luke chapter 7. சமாரியா ஸ்திரியை அவர் மன்னித்தார். The Samaritan woman, He has forgiven her. பாருங்க, வேசித்தனத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை எல்லோரும் குற்றப்படுத்தினார்கள், கல்லெறிய பார்த்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை மன்னித்தார். Everyone who tried to pelt a stone on a harlot woman, the Lord Jesus Christ forgiven her. பாருங்க, எவ்வளவு பெரிய மன்னிப்பை வழங்கினார். How great forgiveness He has given. இயேசு என்ற நாமத்திலே மன்னிப்பு உண்டு. In the name Jesus, there will be forgiveness. லூக்கா சுவிசேஷம் The Gospel of Luke, 24ஆம் அதிகாரம் chapter 24, 47ஆம் வசனம். verse 27. லூக்கா 24:47. Luke chapter 24, verse 47. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். From Jerusalem to all the nations. அவர் பிறந்த இடமான எருசலேமிலிருந்து சகல தேசங்களுக்கும். From the Jerusalem, where the place where He was born, to all the nations. ஆகவே அவர் இஸ்ரவேல் நாட்டினுடைய தெய்வம் அல்ல. He is not only the God of Israel. இஸ்ரவேல் தொடங்கி சகல நாட்டினருக்கும் From Jerusalem to all the nations. அவருடைய நாமத்திலே மன்னிப்பு உண்டு. There will be forgiveness in His name. உங்களை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள், To you, everyone is asking. இயேசு இயேசு சொல்கிறாயே, இவர் நமது தெய்வம் அல்ல. You are telling Jesus, He is not our God. அவர் வெளிநாட்டு தெய்வம். He is the God of. அவர் ஐரோப்பிய நாட்டினுடைய தெய்வம். He is the God of Europe. நமக்கு நம்முடைய சொந்த தெய்வங்கள் இருக்கிறது There are many gods for us. என்று சொல்லுகிறவருக்கு நாம் சொல்ல வேண்டிய வசனம் என்ன? To them, what verse you have to quote? எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். Beginning at Jerusalem to all the nations. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான் மன்னிப்பு. The repentance and remission of sins is in His name. பாவத்தை
பாவத்தினுடைய மன்னிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான். Only through the name of the Jesus Christ we will get the remission of sins. உன்னுடைய என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர்தான் அதிகாரம் பெற்றிருக்கிறார். Only he got the authority to forgive your and ours my sin. வேறு ஒருவராலும் மன்னிக்க முடியாது. No one else can forgive the sins. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. Chapter 4 verse 12 says. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? Chapter 4 verse 12 what it says. Neither is there salvation in any other, for there is none other name under heaven given among men whereby we must be saved. வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name given the authority. பிதாவாகிய தேவனால் ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டது. To the Father, by the Father God only one name has been given. வானத்துக்கு கீழே வசிக்கக்கூடிய மனிதர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். All the men under the heaven to be saved. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name has been given authority than any other name. அவருடைய நாமம் கட்டளையாக கொடுக்கப்பட்டது. His name has been given as an authority. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம் என்பது அர்த்தமல்ல. It is not like if you are willing you can take and you can leave if you don't want. கட்டளை என்றால் கண்டிப்பாக என்று அர்த்தம். It is an order, that means it is must. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான் வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மனு ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. Only through the name of the Lord Jesus Christ the man who are living under the heaven will have the salvation. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Romans chapter 10 verse 13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். For whosoever shall call upon the name of the Lord shall be saved. Whosoever call upon the name of the Lord, அதாவது தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிற, தொழுது கொள்கிற, அழைக்கிற யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார். For whosoever shall call upon the name of the Lord shall be saved. அவருடைய நாமம் தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. His name has been given as an order. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. Whoever is calling the name of Him will get the salvation. முதலாவதாக நாம் பார்த்தோம். First what we have seen. இயேசுவின் நாமத்திலே தான் விடுதலை இருக்கிறது. Only in the name of the Lord Jesus Christ the deliverance is. இயேசுவின் நாமத்தில் தான் மன்னிப்பு இருக்கிறது. Only by the name of the Lord Jesus Christ there is remission of sins. பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால தான் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். By the name of the Lord Jesus Christ only we are remitted from our sins and iniquity. இதன் மூலமாக நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோம். Only through this we get the salvation. இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஜனங்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. The will of the Father God is that by the name of the Lord Jesus Christ everyone should be a remission of the sins. அவருடைய நாமத்தினால் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். By His name He has forgiven our sins. நம்மை ரட்சித்தார். He has saved us. ரட்சித்த நம்மை அவர் என்ன செய்தார்? After being saved what He has done to us. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Verse 11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். And such were some of you, but you are washed, but you are sanctified, but you are justified in the name of the Lord Jesus and by the Spirit of our God. பார்த்தீங்களா? Have you seen this? அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள். By His name you are washed. அவருடைய நாமத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். By His name you have been sanctified. அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். By His name you become justified. இந்த வசனம் 3 காரியத்தை சொல்கிறது. This verse is telling us 3 things. உங்களுடைய பாவத்தை அவர் கழுவினார். First thing is He washed your sins. அது மாத்திரமல்ல உங்களை பரிசுத்தமாக்கினார். Not only that He made you sanctified. அவர் உங்களை பரிசுத்தமாக்கினது மாத்திரமல்ல உங்களை அவர் நீதிமான்களாக மாற்றினார். Not only He sanctified you, but also He made you justified. இதெல்லாம் எந்த நாமத்தினால் நடக்கிறது? All the things is happening because of what name? இயேசு என்ற நாமத்தில். In the name of the Jesus. இயேசு என்ற நாமத்தில். In the name of Jesus. இயேசு என்ற நாமத்தில் நீ In the கழுவப்பட்டிருக்கிறாய். name of Jesus you have been washed. இயேசு என்ற நாமத்தில் நீ In the name பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். of Jesus you have been sanctified. இயேசு என்ற நாமத்தில் நீ In the நீதிமானாக name of இருக்கிறாய். Jesus you have been justified. எவ்வளவு உன்னதமான காரியம். How great is this thing? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாம் In நடைபெற்றிருக்கிறது. the name of the Lord Jesus Christ all things happen. அது மாத்திரமல்ல, Not only that. யோவான் சுவிசேஷம் The Gospel according to John. 16ஆம் அதிகாரம் Chapter 16. 26ஆம் வசனம். Verse 26. யோவான் சுவிசேஷம் The Gospel according to John. 16ஆம் அதிகாரம் Chapter 14. 26ஆம் வசனம். Verse 26. அந்த நாளிலே நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள்.
You have asked, you have asked in my name. நீங்கள் எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறீர்களோ அதெல்லாம் நான் பிதாவின் இடத்திலே நான் கேட்டு உங்களுக்கு பெற்று தருவேன் என்று சொல்கிறார். Whatever you ask, I shall receive from the Father God. பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். You will ask in my name. பாருங்க, இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, when we pray today, நாம் முடிக்கும் பொழுது, when we finish, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிக்கிறோம். We are finishing that in the name of the Lord Jesus Christ. Hear the prayer. இன்று கூட அநேகர் ஜெபிக்கும் பொழுது, even today also many people when you pray, கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. many people have not used the name of the Lord Jesus Christ. பாருங்க, இது எப்படி இருக்கிறது? What it means? பரீட்சையில 100 மார்க்குக்கு அவர்கள் கேள்வித்தாளை எழுதி விட்டார்கள். They have completed all the answers for 100 marks. பதில் தாளை 100 மார்க் எழுதிட்டாங்க. They have given all the answers for 100 marks. பாருங்க, ஹால் டிக்கெட்ல அந்த என்ரோல்மென்ட் நம்பரை போடல. They have not mentioned the roll number. அவருக்கு 100 மார்க் கொடுப்பாங்களா? They will give 100 marks. இது யாரோட பேப்பர்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? They will reject. What they will say that this paper is not known. அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். They will reject it. ஏன்னா அந்த ரோல் நம்பர் இல்ல. Because the roll number is not there. எவ்வளவுதான் கேள்விக்கு 100க்கு 100 பதில் எழுதியிருந்தாலும், they will have written all the answers for 100 marks. பாருங்க, ரோல் நம்பர் இல்லை என்று சொன்னால் there is no roll number. அந்த பேப்பர் தனியா எடுத்து வச்சிருவாங்க. The paper have been kept away. நீ எவ்வளவுதான் அழுது புரண்டு ஜெபித்தாலும் கூட, if you cry and roll around, நீ ஆவியிலே நிரம்பி ஜெபித்தாலும் கூட, if you are full of spirit and pray, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே என்று முடிக்கவில்லை என்று சொன்னார். we are not finished by saying that in the name of the Lord Jesus, அந்த ஜெபமானது பிதாவாகிய தேவனிடத்திலே போய் சேராது. prayer may not go ascend to the heaven for the Father. இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. That is what this verse says. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது. Only because of the blood of the Lord Jesus Christ, the remission of the sins and the redemption have been happened. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நமது ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். In the name of the Lord Jesus Christ, He listens to all our prayers. இதுவரை நாம் பார்த்த காரியங்கள் என்ன? All the things we have seen today. பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் மூலமாக உண்டாகிறது. The redemption, the remission of the sins have been given by His name. அவருடைய நாமத்தின் மூலமாக நம்ம பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். By His name we have been forgiven by the sins. இரண்டாவதாக அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Secondly, we have been saved by His name. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய நாமத்தினாலே. Third thing is according to the 1 Corinthians chapter 6 verse 11, we have been washed and sanctified and being justified because of His name. பிறகாக நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். Father God listens to our prayer through the name of the Lord Jesus Christ. பாருங்க, அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். He is among us. எப்பொழுது இருக்கிறார்? When He is among us. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். He is telling that whenever you are gathered by my name, I am among them. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 18 verse 20. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 18 verse 20. வாசியுங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே வரணுமா? If the Lord Jesus Christ have to come among you. ஜெபத்திலே உங்களுடைய நடுவிலே வரணுமா? He has to come among you in your prayers. குடும்ப ஜெபத்திலே உங்கள் மத்தியிலே வரணுமா? In your family prayer, He has to be present or not. அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, when you say His name, அவருடைய நாமத்தை சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது, when you call by His name, அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கும். His presence will be among you. அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கும். When you pronounce His name, His presence will be among you. அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு பிதாவாகிய தேவன் அதை நிறைவேற்றி தருகிறார். When you have raised your prayer by His name, then the Father God will listen to it and answer your prayer. அது மாத்திரமா, அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். Not only that, because of His name you have been saved. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Gospel of John chapter 17 verse 12. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களையும் என் நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நாமத்தினாலே காத்துக் கொள்கிறார். I kept them in Thy name. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக் By கொள்கிறார். His name He has been protecting us. அவர் நம்மை பாதுகாப்பது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக செய்கிறார். By His name He has been keeping us. பாருங்க, எவ்வளவு உன்னதமான How காரியம். great is this thing? அது மாத்திரமல்ல, Not only this, அவருடைய சீடர்கள் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள். His disciples are sending away the devils by His name. பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறார்கள். They sick people they are curing. இதெல்லாம் அவருடைய நாமத்தில் நடக்கிறது. All these things is happening because of His மார்க்கு name. சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Mark chapter 16 verse 17. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Mark chapter 16 verse 17. வாசியுங்கள்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். In my name shall they cast out devils, they shall speak with new tongues. நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் யாருடைய நாமத்தில் நடக்கிறது? All these things is happening because of which name? இயேசு என்ற In the நாமத்தில். name of Jesus. இயேசு என்ற In the நாமத்தில் name of Jesus. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். They will take up serpents. அப்படி என்றால் என்ன? சர்ப்பத்தை போய் எடுப்பார்களா? What it means whether they will take the serpent. பிசாசானவனை எதிர்ப்பார்கள். They will be against the devil. பாருங்க, பலவித சோதனைகளை அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். They will stand against many temptations. சொந்தமாக அவர்களால் நிற்க முடியாது. They cannot stand by themselves. ஒரு மனுஷன் அவன் பிசாசுக்கு எதிராக நிற்க No முடியாது. man can stand against the devil. பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்தவன். Even the devil have tempted the Lord Jesus Christ. அவன் வல்லமை உள்ளவன். He has power. அவன் தந்திர உபாயங்களை கையாளுவான். He is cunning. பாருங்க, இந்த சர்ப்பத்தை எடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்கள் என்றார். When it has been mentioned that they shall take up serpents, it means they will be against the devils by the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்கள் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது வியாதியஸ்தன் By சொஸ்தமாவார். the name of the Jesus Christ, they shall lay the hands on the sick and they shall recover. எந்த மனுஷனுக்கும் அங்கே மகிமை இல்லை. There is no pride for the other man. எந்த மனுஷனுக்கும் பெருமை கிடையாது. There is no proud for the other man. இவர் வந்தாக்க இந்த நோய் ஓடிடும். If he comes, the sick shall go away. இவர் வந்தா பிலிசுனி எடுக்கப்படும். If he comes, then all the bad things will be taken. ஒரு மனுஷனும் பெருமை பாராட்ட No முடியாது. man can be proud of it. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அது செய்யப்பட By வேண்டும். the name of the Lord Jesus Christ, it should be done. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலே Acts chapter 3. பாருங்க, பேதுரு அவருடைய இன்னொரு சீடரும் அங்கே தேவாலயத்துக்கு போகிறார்கள். Peter and the other disciple is going to the temple. பிறவிலே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அவர்களிடத்திலே ஏதாவது கிடைக்குமா என்று பிச்சை கேட்கிறார். A man who was born lame was waiting for him to beg anything from the disciple. அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்கிறார், When Peter says to him, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, I don't have silver and gold, ஆனால் ஒன்று நாங்கள் செய்ய முடியும். but we can do one thing. என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. In the name of the Lord Jesus Christ, rise and walk. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை. We don't have gold and silver. உனக்கு பிச்சை கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் We have எங்களிடத்திலே இல்லை. nothing to give gold or silver. ஒன்று இருக்கிறது. One thing is there. அழியாத ஒன்று There இருக்கிறது. is one thing that is not. வல்லமை உள்ள ஒரு நாமம் The இருக்கிறது. powerful name is there. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் The நாமத்தினால், Lord Jesus Christ's name. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் In the நாமத்தினால் Lord Jesus Christ's name. எழுந்து நட என்று சொன்னார். Arise and walk. பிறவியிலே சப்பானியாக இருந்த அந்த மனுஷன் கரடுகள் பலப்பட்டு எழுந்து நடந்தான் என்று வாசிக்கிறோம். We are reading that the one who was born lame is just now walking by the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் In the name of the Lord Jesus Christ. பலவீனங்கள் எல்லாம் சுகம் பெறுகிறது. All the weaknesses become good. குணமாக்கப்படுகிறார்கள். You have been saved. பிசாசுகள் துரத்தப்படுகிறது. The devil has been cast out. பாருங்க, எவ்வளவு வல்லமையான காரியம். How great is this thing? சர்ப்பங்களை கைகளால் பிடிக்கிறார்கள். They shall take up the serpents. விஷமாக வைத்தது கூட அவர்கள் ஒன்றும் செய்யாது. Even the poison is not doing anything for them. பாருங்க, நம்ம அநேக சாட்சிகளை We கேட்கிறோம். have been asked, we have listened to many of the testimonies. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக குடும்பத்தாரால் விஷம் வைக்கப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள் விஷம் முறிக்கப்பட்டு அவர்கள் சுகமாகி இருக்கிறார்கள். Many saints who have sins because they have taken Lord Jesus Christ as their God. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடைபெறுகிறது. All these things happen because of the name of எவ்வளவு the Lord பெரிய Jesus காரியம் Christ. பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம். இயேசு நாமம் எத்தனை மதுரம், இயேசு நாமம் எத்தனை மதுரம், கொண்டவர்களுக்கோ ஸ்திரம், ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ ஸ்திரம். வாழ்க வாழ்க இயேசு நாமமே, ஜெயம் ஜெயம் நாம் கூறுவோமே. வாழ்க வாழ்க இயேசு நாமமே, ஜெயம் ஜெயம் நாம் கூறுவோமே. பாருங்க, இயேசுவின் நாமம் வாழ்த்தப்பட வேண்டிய நாமம். The name of the Lord Jesus Christ should be praised. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி He is கர்த்தா. the King of Kings and Lord of Lords. அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. On his vesture and on his thigh there has been written King of Kings and Lord of Lords. வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லோரும்
முழங்கால்களை முடங்கி அவருடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும். All those on the heaven and under the heaven and on the earth, their knees should bow down and praise His name. நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். Your tongue should proclaim that Jesus Christ is the Lord. பாருங்க, பிதாவாகிய தேவன் எல்லோரும் வணங்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார். Father God have raised the Lord Jesus Christ that all should worship Him. பிதாவின் வலது பார்சத்திலே இப்போது வீற்றிருக்கிறார். He is at the right hand of the Lord. அவருடைய நாமத்தின் மூலமாக பாவத்திலிருந்து மன்னிப்பு, Through His name there is a remission of sins. அக்கிரமத்திலிருந்து மீட்பு. There will be redemption from the iniquity. இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர் என்ற The அர்த்தம். meaning of Jesus is that He shall save His people from the sins. ஒவ்வொரு மனுஷனும் வானத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டிய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். Every man who is under the heaven by the name of the Lord Jesus Christ, he shall be saved. பாவத்தினால் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, not only forgiving the sins, ரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, not only giving the salvation, அவரை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக அவருடைய நாமம் மாற்றுகிறது. His name is given for those who have, he will be washed, sanctified and justified. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் பிதாவாகிய தேவன் கேட்கிறார். Not only that, through the name of the Lord Jesus Christ, our Father God listens our prayer. அது மாத்திரமல்ல, எங்கே 2-3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட இருக்கிறார்களோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. Not only that, when 2 or 3 people gather together in His name, there His presence is there. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been protected and kept by the name of the Lord இயேசு Jesus Christ. கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசானவன் நம்மை விட்டு ஓடி By போகிறான். the name of the Lord Jesus Christ, the devils have run away from us. நாம் சர்ப்பங்களை பிடிக்கிறோம். We can take the serpents. விஷமே வைத்தாலும் கூட அந்த விஷமானது முறிந்து போகிறது. Even if we take a poison, that is not worthy. பிணியாளி சொஸ்தமாகிறான். The sick have been recovered. உன்னுடைய நாமத்தினால் அல்ல, Not only by your and my name, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் by the நாமத்தினால். name of the Lord Jesus Christ. அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் Not பெற்றுக்கொள்கிறோம். only that, we are receiving the everlasting life by the name of the Lord Jesus Christ. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Gospel of John chapter 20 verse 31. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Gospel of John chapter 20 verse 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அவருடைய நாமத்தினாலே இப்போது என்ன கிடைக்கிறது? What we are receiving by His name. நித்திய ஜீவன். You might get the life through His name. எட்டர்னல் லைஃப் தமிழ்ல அருமையாக இருக்கிறது. எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன். You will get the eternal life through Him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய ஜீவன். Through His name we will get the eternal life. பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, Not only by the remission of the sins. வியாதியிலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, Not only recovered from the sick. பிசாசை துரத்துவது மாத்திரமல்ல, Not only casting out demons. அவருடைய நாமத்தினால் சர்ப்பத்தை பிடிப்பது Not மாத்திரமல்ல, only by His name taking the serpents. அவருடைய நாமத்தினாலே நாம் காக்கப்படுவது மாத்திரமல்ல, Not only that we have been saved by His name. அவருடைய நாமத்தினால் நித்திய வாழ்வை பெற்றுக் Through His கொண்டிருக்கிறோம். name we are receiving the eternal life. Eternal life we have received already. நாம் ஏற்கனவே நாம் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். Already we have received it. We have already received it. நமக்காக and it is reserved for it. நமக்காக அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணியாச்சு, ஆண்டவர் ஆயத்தம் The பண்ணியாச்சு. Lord have made us reserved for அவருடைய us. நாமத்தினாலே யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Whosoever, as many as who comes by His name, He has been given authority to be the adopted sons of Him. அவருடைய புத்திரராகும்படி அதிகாரத்தை அவர் To கொடுத்திருக்கிறார். become the sons of God, He has given the authority. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாயா? Still have you not been saved? இன்னும் மீட்கப்படாமல் Still இருக்கிறாயா? you have not been redeemed. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னிடத்தில் பேசிக் The Lord கொண்டிருக்கிறார். is speaking to you through this word. கடைசியாக ஒரு வார்த்தை. Lastly, I am telling you the word. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஒரு வார்த்தை. The word is for those who have not been saved. அவர்களால் நீ பாவத்தை அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அறிக்கை செய்து You have to confess your sins in His name. ஞானஸ்தானம் பெற வேண்டும். You should be baptized. ஞானஸ்தானம் யாரோட பேர்ல பெறணும்? In what name you should be baptized? மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. When I read Matthew chapter 18 verse 20. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞானஸ்தானம் பெற In the வேண்டும். name of the Lord Jesus Christ you should be baptized. அவருடைய நாமம் எவ்வளவு மகிமையான காரியங்களை உன்னிலும் என்னிலும் செய்திருக்கிறது. How glorious thing is that His name has been done to you and to me. ஆகவே நம்மளுடைய முழங்கால்களை முடக்கி Let us bow our knees. நம்மளுடைய நாவெல்லாம் தேவனை நோக்கி All our tongue should நீ say to the ஒருவரே Lord. துதி கனம் மகிமை மாட்சிமை வல்லமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் என்று சொல்லி வணக்கமாக விழுந்து You shall be the worthy one to receive all the glory, praise, power and strength and dominion and kingship. பணிந்து போற்ற தேவனாவே நமக்கு Let us bow and worship the Lord. நாம் எழுந்து நின்று இந்த பாட்டு 139